வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈழத்தமிழ் மக்கள் மீதான குரூரமான ஒடுக்குமுறை போர் உட்பட்ட அனைத்து களங்களிலும் தமக்கு வெற்றியின் சுவை மட்டுமே கிட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தென்னிலங்கைக்காரர்கள் எதுவுமே செய்து கொள்வார்கள், சதிகளையும் செய்து கொள்வார்கள். அவ்வாறான ஒரு மரபணு தன்மை உள்ள அதே தென்னிலங்கையில் அங்குள்ள துடுப்பாட்ட ரசிகர்களுக்கு T20 எனப்படும் உலக கிண்ண துடுப்பாட்ட சுற்று போட்டியில் தமது சொந்த மண்ணில் வைத்தே தமது நாடு வெளியேற்றப்பட்டமை பெரும் ஏமாற்றத்தை வழங்கியிருக்கின்றது. இதனால் தான் தற்போது அதன் கடும்போக்கு துடுப்பாட்ட ரசிகர்கள் கொதித்தொழுந்து நாட்டின் துடுப்பாட்ட சங்க தலைவர் ஷம்மி சில்வாவை பதவியிலிருந்து துரத்த வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றனர். அத்துடன் நாட்டின் துடுப்பாட்ட துறையை காக்க, அதாவது ஸ்ரீலங்காவின் துடுப்பாட்ட துறையை காக்க அனுர அரசாங்கம் தலையிட வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்ற குரல்கள் இன்று சமூக வலைத்தளங்களில் அவகளங்களை உருவாக்கி வருகின்றன. நேற்று கொழும்பில் நியூசிலாந்து அணியுடன் ஸ்ரீலங்கா துடுப்பாட்ட அணி மோதிக்கொண்ட போது, அந்த மோதலின் போது, அந்த ஆட்டத்தின் போது ஸ்ரீலங்கா அணி பொலபலவென சரிந்து தோல்வியை கண்டு இந்த சுற்று போட்டியில் இருந்தே இறுதியில் வெளியேற்றப்படும் வகையில் நிலைமை மாறியதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பொதுவாகவே இது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயமாக இருந்தாலும் பல விடயங்களில் ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டத்தை முறியடிப்பதற்காக சதிகளை செய்த அதே தென்னிலங்கையின் மரபணு இப்போது துடுப்பாட்ட தோல்விக்காக எம்பி குதிக்கின்றது. இவ்வாறான தோல்விகளை சகிக்க மனமில்லாத தென்னிலங்கை தரப்பின் இன்னொரு மரபணு தமது புலனாய்வுத்துறைக்கு ஒரு காலத்தில் தலையாக இருந்த சுரேசாலே கைது செய்யப்பட்ட விடயத்திலும் கடுமையாக அதிர்ந்து கொள்கின்றது. குறிப்பாக கடும்போக்காளர்கள் சிங்கள படைத்துறையை வீரையோ சூரியோ என கடந்த காலத்தில் துதிவாடி கொண்டவர்கள், ஈழத்தமிழ் மக்கள் மீதான குரூரமான போருக்கு ராஜபக்சர்களுக்கு தூவம் போட்டுக் கொண்டவர்கள் இப்போது சுரேசாலேயின் கைதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக ராஜபக்சர்களின் நல்லக்கைகளை இந்த கைது உலுப்பி இருக்கின்றது. அத்துடன் ஸ்ரீலங்காவில் அனுர அரசாங்கத்திற்கு எதிரான தமது அரசியல் ஆட்டத்தில் பெரும் சொதப்பலை கண்டுகொண்ட எதிரணி முகங்களுக்கும் அரசியல் முகங்களுக்கும் இந்த கைது ஒரு புதிய துருப்புச் சீட்டையும் அதே போல மெல்லுவதற்கு வாயில் கிடைத்த அவலாகவும் மாறியுள்ளது. இவ்வாறான எதிர்க்கட்சி குரல்கள் ஒலிக்க அவர்கள் சார்ந்த கடும்போக்கு ஊடக தளங்களும் சுரேசாலேயின் கைதுக்காக அதிர்ந்து கொள்கின்றன. டயஸ்போரா புலிகளை திருப்திப்படுத்தவே இந்த கைது இடம்பெற்றதான புலம்பல்கள் முதல் பல புலம்பல்கள் வருகின்றன. அதிலும் குறிப்பாக விடுதலை புலிகளின் போரை ஒழிப்பதில் முக்கிய பங்கு வகித்த போர்க்கால இராணுவ புலனாய்வு அதிகாரியான தமது தலையான சுரேசாலே மீது கைவைத்த அனுர தரப்பு தமது இந்த செயல்களுக்குரிய விளைவுகளை விரைவில் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற எகிரல்களும் இடைக்கிடையே எட்டி பார்த்துக் கொள்கின்றன. இவ்வாறான எகிரல்களை பொறுத்தவரை ராஜபக்சர்களின் ஆட்சி காலத்தில் அல்ல, தற்போது ஆட்சியின் கீழ் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டதான பம்மல்கள் மற்றும் பதற்றங்கள் எல்லாம் வருகின்றன. JVP மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை அந்த ஆட்சி இல்லைன்றால் அந்த அதிகார மையம் இப்போது நிலக்கரி ஊழல் என்கின்ற இன்னொரு புதிய மெகா ஊழலை எதிர்கொள்கின்றது. இதனால் தான் இந்த நிலக்கரி ஊழல் பேச்சுக்களை திசை திருப்பிக் கொள்வதற்காகவே, அதாவது மக்களை அதிலிருந்து கவனத்தை திருப்பவே சாலே கைது செய்யப்பட்டதான அலறல்களை எதிர்க்கட்சியினர் செய்து வருகின்றார்கள். அத்துடன் இந்தியாவுக்கு இந்த தாக்குதல்களில் தொடர்புகள் இருந்ததே, அவற்றை ஏன் விசாரிக்கவில்லை என்ற குரல்களும் இப்போது கடும்போக்காளர்களிடமிருந்து எட்டி பார்க்க தலைப்படுகின்றது. அதாவது 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் சுரேசாலை இருந்தார் என்பது நிறுவப்படும் போது
இந்தியாவின் பங்கு குறித்த விடயங்கள் ஏன் புறக்கணிக்கப்படுகின்றன என்பது கடும்போக்கு ஐலண்ட் போன்ற சிங்கள தினசரிகளின் கேள்வியாக இருக்கின்றது. ஐலண்ட் இன்று தனது ஆசிரியர் தலையங்கத்தில் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. சுரேசாலையெல்லாம் கைது செய்தீர்களே, அப்படியானால் இந்தியாவின் சதி குறித்த விடயங்கள் இருக்கின்றன என்பதை ஐலண்ட் கேள்வியாக எழுப்புகின்றது. ஆனால் இதே இந்தியா தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த முன்னெச்சரிக்கைகளை ஸ்ரீலங்காவுக்கு விடுத்ததாகவும், குறிப்பாக அப்போது அரசு தலைவராக இருந்த மைத்திரிபால சிறிசேனாவுக்கு இதனை விடுத்ததாகவும், ஆனால் அவர் அதனை சட்டை செய்யவில்லை என்ற பிரதான குற்றச்சாட்டுகள் பேசுபவர்கள் இருப்பது வேறு விடயம். இது அவ்வாறு சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்ட விடயம் வெளிநாட்டு ஊடகங்களிலெல்லாம் அவர் தொடர்பான சதி கதைகளுடன் தான் பழிச்சிடுகின்றன. சாலையின் கைது செய்தியை உள்ளூரில் அரசியல்வாதிகள் அலறிக்கொள்வது போல இது ஒரு நிலக்கரி ஊழல், திசை திருப்பல், பழிவாங்கல் என்கின்ற கதைகள் இதனையுமே வெளிநாட்டு ஊடகங்கள் தொடர்படுத்தவில்லை. ஏனென்றால் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு ராஜபக்ஷ அதிகார மையத்தின் பின்னால் உள்ள சதி கதைகள் குறித்த ஆவணப்படுத்தல்கள் இருக்கின்றன. சாலையின் கைது செய்தி வெளிநாட்டு ஊடகங்களுக்கு முக்கியமாக தெரிவதில் காரண காரியங்கள் உண்டு. ஏனென்றால் சுரேசாலையை மையப்படுத்தி சுழலும் 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 270 பேரில் 45 பேர் வெளிநாட்டு குடிமக்கள். அத்துடன் இந்த தாக்குதல்களில் காயமடைந்த 500க்கும் மேற்பட்ட மக்களிலும் வெளிநாட்டு குடிமக்கள் அடங்கிக் கொள்கின்றார்கள். ஆகையால் இந்த ஈஸ்டர் தாக்குதல் வெளிநாடுகளையும் அதிர்வடைய வைத்த நிலையில் அந்த தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் வெறும் நிலையில் வெளிநாடுகள் இந்த தாக்குதல் செய்திகளை எல்லாம் வெறுமெனவே கடந்து விடும் என சிங்கள கடும்போக்காளர்கள் நினைப்பது நடக்காது. ஏனென்றால் வெளிநாட்டில் இந்த தாக்குதல்களுக்கு தமது குடிமக்கள் கொல்லப்பட்டமைக்கும் நீதி கோரல்கள் இருக்கின்றன. அதிலும் கொல்லப்பட்ட வெளிநாட்டவர்களில் டென்மார்க்கின் கோடீஸ்வரரான ஆண்டர்ஸ் கால்ச் பால்வர்சன் எல்லாம் அடங்கிக் கொள்கிறார். அவரது 13 வயதுக்குட்பட்ட 3 சிறார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களில் பலியாகியிருந்தனர். இவர்களை விட பிரித்தானியர்கள், அமெரிக்க குடிமக்கள், இந்தியர்கள், சீனர்கள், ஆஸ்திரேலியர்கள், நெதர்லாந்துக்காரர்கள், துருக்கியர்கள் என பலியானவர்களின் பட்டியலும் நீண்டது. ஆகையால் தான் சாலையின் கைது பிபிசி முதல் அல் ஜசீரா வரை CNN என எல்லா ஊடகங்களிலும் நேற்று முக்கியமாக அதிர்ந்திருக்கின்றது. வெளிநாட்டு ஊடகங்களை பொறுத்தவரை இன்னமும் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் ஒரு சதி இருப்பது குறித்து, குறிப்பாக உள்ளூர் சதி இருப்பது குறித்த பேசுபொருளை ஊடகங்கள் கைவிடவில்லை. ஏன் இலங்கையர்களில் கூட 53% மக்களுக்கு இந்த தாக்குதலில் ராஜபக்ஷ தரப்பின் அரசியல் அபிலாஷைகளுக்கும் தொடர்பு இருந்தது என்ற விடயம் நம்பப்படுகின்றது. இதனை கருத்து கணிப்புகள் புலப்படுத்தி இருக்கின்றன. ஸ்ரீலங்கா புலனாய்வு துறைக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களில் ஒரு கூட்டு பங்கு இருப்பதாகவும், கோட்டாபாய ராஜபக்ஷ இந்த தாக்குதல்களில் நேரடியாக பங்கு பெற்றிய சஹ்ரானின் அமைப்பை ஒரு காலத்தில் ஆதரித்து கொண்டதாகவும், கோட்டாபாயவுடன் தொடர்புடைய 4 இராணுவ அதிகாரிகள் தான் இந்த கைங்கரியத்தில் எல்லாம் ஈடுபட்டதான கதைகள் உள்ளன. 2018 ஆண்டில் மட்டக்களப்பில் சஹ்ரானின் தேசிய தஹ்வீத் ஜமாத் அமைப்பால் 2 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். அவ்வாறாக அந்த காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்ட போது அந்த சம்பவத்தை ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் அதனை செய்ததான ஒரு திசை திருப்பலை செய்ய தலைப்பட்டது. அந்த திசை திருப்பலுக்கு பின்னால் கோட்டாபாய ராஜபக்ச சார்பான புலனாய்வு அதிகாரிகளே இருந்தனர் என்ற பல ஆதார கதைகள் ஏற்கனவே வெளிவந்த கதைகள். இவையும் நீங்கள் அறிந்த விடயங்கள். 2 ஸ்ரீலங்கா காவல்துறையினரை வவுனா தீவில் வைத்து 2018 விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் கொலை செய்யவில்லை, வேறு ஒரு தரப்புத்தான் அந்த கொலையை செய்தது என்ற அடிப்படையில் தானே விசாரணையை நடத்தி கொண்ட போது அந்த விசாரணையை தொடர வேண்டாம் என தனக்கு மேலிடத்திலிருந்து, குறிப்பாக ராஜபக்ஷ அதிகார மையத்திலிருந்து, கோட்டாபாய ராஜபக்ஷ அதிகார மையத்திலிருந்து அறிவுறுத்தல் ஒன்று வந்ததான விடயத்தை ஏற்கனவே ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையின் முக்கிய தலையாக இருந்த சானி அபயசேகர சொல்லி இருக்கின்றார். இந்த வெளிப்படுத்தலை சானி அபயசேகரா செய்த பின்னர் தான் கோட்டாவின் ஆட்சியின் கீழ் அவர் இலக்கு வைக்கப்பட்டார். பதவி இறக்கம் செய்யப்பட்டதாகவும், இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும், பொய்யான குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டதானதும் செய்திகள் எல்லாம் வந்தன. இதே போல தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் ஈடுபட்ட பல புலனாய்வு அதிகாரிகளும் திடீர் இடமாற்றங்களை பெற்றதாகவும், அப்போது 700க்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா சிஐடியினருக்கு கோட்டாபாயவின் ஆட்சி காலத்தில் பயணத்தடைகள் எல்லாம் விதிக்கப்பட்டதான பரபரப்பான திகில் செய்திகள் எல்லாம் அம்பலப்பட்டிருந்தன. அதாவது தேசிய தஹ்வீத் ஜமாத் அமைப்பை ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னதாகவே
கோட்டாபாயவின் புலனாய்வு மூளையாக ஒரு காலத்தில் கருதப்பட்ட சுரேஷ் சாலே அறிந்திருந்தார் என்ற செய்தி இன்று வரை மறுக்கப்பட முடியாத செய்தியாக இருப்பதால் தான் நேற்று அவரது கைது இப்போதும் அதிர்ந்து கொள்ளுகின்றது. நேற்று கைது செய்யப்பட்ட சாலை எந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் என்பதை துல்லியமாக குறிப்பிட ஸ்ரீலங்கா காவல்துறை ஒரு மறுப்பை தெரிவித்தாலும் கோட்டாபாய ராஜபக்சவை 2019 ஆட்சி கொலுவில் ஏற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நகர்வுகளில் ஒரு முக்கிய நகர்வாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இருந்தது. அந்த தாக்குதலுக்கு சாலையும் உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு தான் பிரபலமானது. ஆகையால் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் புதிய வினாக்கள் சுரேஷ் சாலே மீது தொடுக்கப்படக்கூடும். 2023 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அன்று பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட ஒரு ஆவணப்படுத்தலில் கோட்டாவின் கிழக்கு செல்ல பிள்ளையாக இருந்த பிள்ளையானின் சகபாடியான ஆசாத் மௌலானா சில பரபரப்பான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இப்போது அந்த பரபரப்பான விடயங்கள் குறித்தும் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவராக கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலே மீது வினாக்கள் எழுப்பப்படுவதாக தெரிய வருகின்றது. ஆக மொத்தம் ஒரு காலத்தில் தனது நாட்டின் புலனாய்வு பிரிவின் தலையாக இருந்து அந்த நாட்டின் PTA எனப்படும் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் ஆகிய பயங்கரவாத தடை திட்டத்தின் கீழ் எத்தனையோ பேரை உள்ளே தூக்கி போட ஒப்பமிட்ட தனக்கும் சில வருடங்கள் கீழ் அளித்து இதே PTA சட்டம் பாய்மென சுரேஷ் சாலே நினைத்திருக்க முடியாது. ஆனால் இன்று ஒருவேளை அவர் அதனை யதார்த்தமாக கண்கூடாக காண முடியும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் காவலில் வைக்கப்பட்ட இந்த சுரேஷ் சாலே என்ன குற்றச்சாட்டுகள் மீது தூக்கப்பட்டார் என்ற விடயத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகமான விடயங்களை வெளிவிடாது. ஏனென்றால் இது ஒரு புலிவாலை பிடித்த கதையாக தம்மையும் ஒரு காலத்தில் திருப்பி தாக்கும் என்பதால் இப்போது ஸ்ரீலங்கா காவல்துறை பம்மி பதுங்கி இந்த விடயத்தில் அளவான செய்திகளைத்தான் வெளியிடுவது அவதானிக்கப்படுகின்றது.